அப்போ உங்க அண்ணன் இருக்கிற செடி வளர்ப்பனா வளர்க்க மாட்டானா? வளர்ப்பேன், பட்டு செய்வேன், உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வேன், உனக்கு அதில் வேலை கொடுப்பேன், எல்லா பொருள்களையும் செய்வேன். கொஞ்சம் வேகப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க. ஏன்னா 262 வழக்காக இருக்கு. இன்னைக்கு ஒரு வழக்கு போட்டோம். இப்ப இந்த குலைமம் மின்னணு கழிவுகள், இந்த நெகிழி கழிவுகளை எல்லாம் பேன் பண்ணி மறுசுழற்சி பண்ணி மாற்று வடிவத்துக்கு கொண்டு போயிருவேன். இந்த மாதிரி செங்கல், இந்த பூங்காக்கள் உட்கார பலகைகள், ஏன்னா அதுல இருந்து கரைஞ்சு வர தண்ணி நச்சாயிருந்தனால அது நீரை கெடாத பயன்பாட்டுக்கு கொண்டு போயிருவேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொண்டு போயிட்டு இருக்கிற கழிவெல்லாம் அழிச்சிருவேன். இனிமேல் நோ மோர் பிளடி பிளாஸ்டிக், பாலித்தீன் தூக்கி விட்டுரு. அவன் என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதும்ங்கிறான். நான் என் தாயின் மாறல குப்பையை கொட்ட தயாரா இல்லை. என் தாயின் மாறல பூக்களால் கொட்டுவேன், பச்சை போர்வையால் என் தாயை மூடுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், அதுக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலைக்கு எடுப்பேன். கட்டுமான கழிவுலாம் இவர் எப்படி கொண்டு போய் எப்படி செய்யறேன் பாரு. அதுக்கு தொழிற்சாலை வச்சு இருக்கிறதெல்லாம் முடிச்சு விட்டுருவேன். இனிமே கிடையாது. பாப்பா கொஞ்சம் வேணும் பாப்பா. உலகெங்கும் இந்த தேவை சிலிக்கான், இந்த கண்ணாடி சிலிக்கான் மண்ணில் செய்கிற பண்டங்களுக்கு தேவை அதிகரிக்குது. மூலிகை மற்றும் மரபுசார் மருத்துவ தொழிற்சாலைகள், எனக்கு கணக்கில்லாத மூலிகைகள் இருக்கு. அதை வச்சு அது சார்ந்த சித்த மருத்துவம், உனக்கு தெரியும், படித்த நம்ம மேதைகள் இருக்காங்க, அவங்கள மருத்துவராகவே இந்த நாடு அங்கீகரிக்கல. மருத்துவராக வச்சு இதுக்குன்னு தனியா தொழிற்சாலை, மருத்துவ பண்ணை ஆரம்பிக்கிறேன். மருத்துவ பண்ணை எல்லாருக்கும் வேலை. இந்த உயிரினங்களின் அந்த செல்கள் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கிறேன். உயிரி தொழில்நுட்பம் துறை சார்ந்த தொழில், சுற்றுலா சார்ந்த தொழிற்சாலை, இயற்கை சுற்றுலா, ஊரக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, 3 சுற்றுலா. எல்லா சுற்றுலா தலங்களையும் தூய்மைப்படுத்தி சிறப்பா பராமரிச்சிருவேன். அங்கங்க விலை உயர்ந்த தங்கும் விடுதியில அழகா கட்டிடுவேன். நல்ல உணவு விடுதியை கட்டிடுவேன். எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் போக மனசு இல்லாம அங்கேயே இருக்க வச்சிருவேன். இந்த இயற்கை சுற்றுலா, என் கூட்டு வேளாண் பண்ண, என் மாட்டு பண்ண, ஆட்டு பண்ண பார்த்தானே போக மாட்டேன். கூட்டு வேளாண் பண்ணல, பண்ணி மேயும், அங்க பாரு கொக்கு மேயும், அங்க இது பண்ணும், கோழி மேயும், ஆடு மேயும், மீன் பண்ண இருக்கும். நீ குடும்பத்தோட வந்து மீன் பிடிச்சு குடித்தீங்கன்னா உனக்கு சமைச்சு தருவான். ஆட்டுக்கறி வேணுமா இருக்கு, மாட்டுக்கறி வேணுமா இருக்கு, வாத்துக்கறி வேணுமா இருக்கு, முயக்கறி வேணுமா இருக்கு. ஏன்னா 10,000 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை. நீ என்ன வல்லாரக்கீரை, தண்டங்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்க, எந்த கீரை கேட்கிறே இருக்கு. அப்படி ஒண்ணு, அதுக்கு வேற ஒரு காணில காட்டுறேன். இப்ப இது நேரம் இல்லாதனால விரட்டி போறேன். இவ்வாறு இன்ப சுற்றுலா, இயற்கை சுற்றுலா எல்லாமே நம்மளே செய்யறோம்.